அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை புறக்கணித்தாங்களாம். நம்பவே முடியலைல்ல. ஆமாம், இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்க நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்துருச்சுன்னா, நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை யாருன்னே தெரியாத மாதிரி அந்த இடத்துல இருந்து வேகமாக எந்திரிச்சு தொழுகைக்காக போயிடுவாங்களாம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு தொழுகையின் மீது பற்றுள்ளவங்களாக இருந்தாங்கன்னு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க பேசிக்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னா திடீர்னு எழுந்து போயிடுவாங்களாம். நம்ம இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்னா, தொழுகையுடைய நேரம் வந்தாலுமே கொஞ்சம் நேரம் பேசுவோம், தொழுகையை நம்ம தாமதப்படுத்தி தொழுது கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த எண்ணத்தை விட்டு வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு ஒரு பேணுதலாக தொழுதாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு காட்டித்தரக்கூடியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொழுகையை அதனுடைய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் தொழுகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.